My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் 12th முடிச்சதுக்கு அப்புறம் MBBS படிக்கணும்னா முதல்ல அவங்க விரும்பக்கூடியது எதுனா அரசு மருத்துவ கல்லூரிகள், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸை ஏன் விரும்புறாங்கன்னா அங்கே எனார்மஸ் பேஷண்ட் ஃப்ளோ, நல்ல பேஷண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்கும். ரெண்டாவது மிக முக்கியமான ரீசன் ஃபீஸ் ரொம்ப குறைவு. அரசு மருத்துவ கல்லூரிகளை ஒரு வருஷத்துக்கு MBBS படிக்கணும்னா 18,000 ரூபாய் தான் ஃபீஸ் வரப்போகுது. இதே இது பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸாக இருந்துச்சுன்னா 4.5 லட்சம் ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கோட்டால ஆரம்பிக்குது. ஒருவேளை அதே பிரைவேட் காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால சேரதா இருந்தால் வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய் நீங்க ஃபீஸா கட்டணும். அதர் ஃபீஸஸ் இருக்கு இல்லையா, ஹாஸ்டல் ஃபீஸ், மற்ற ஃபீஸ் எல்லாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபீஸ் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபீஸ் எல்லாம் சேர்ந்து வரும்போது அரசு மருத்துவ கல்லூரிகளை விட பல மடங்கு அதிகமாக தான் தனியார் மருத்துவ கல்லூரிகள் சார்ஜ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இட் கம்ஸ் அரௌண்ட் 10 lakhs to 12 lakhs வரைக்கும் வருது ஒரு வருஷத்துக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா 20 to 22 லட்சம் ரூபாய் வரைக்கும் காலேஜ் டு காலேஜ் வேரி ஆகுது. இவ்வளோ லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் நல்ல பேஷண்ட் லோடோட, இன்ஃபேக்ட் நிறைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸை விட அதிகமான பேஷண்ட் லோடு இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது. வருஷத்துக்கு அந்த கல்லூரியினுடைய ஃபீஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா தான். ஃபர்ஸ்ட் இயரில் தான் நீங்கள் அடிஷ்னலாக 30,000 ரூபா கட்டுவீங்க, 84,330 ரூபா கட்டுவீங்க. செகண்ட் இயர்லேருந்து 50,000 ரூபா சம்திங் தான் நீங்கள் வந்து ஃபீஸாக பே பண்ண போகிறீங்க. அந்த காலேஜ் வேறு எதுவும் இல்லை, தமிழ்நாட்டில் வெள்ளூரில் அமைந்திருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நல்ல பேஷண்ட் லோட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லா விதமான லெபார்டரிஸ் அங்கே இருக்குது, எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருக்குது. பேஷண்ட் லோடுக்கு பஞ்சமே கிடையாது. உங்களுக்கு வந்து MMC ஸ்டான்லியில் எந்த மாதிரியான ஒரு பேஷண்ட் லோடு இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலண்டான பேஷண்ட் லோட CMC வெள்ளூர்லையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த காலேஜை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கல்லூரியில் கிறிஸ்தவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வைத்திருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அல்லது பேரண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கிறிஸ்டியன் கேண்டிடேட்ஸுக்கு இந்த காலேஜில் சில மைனாரிட்டி சீட்ஸை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இந்த கல்லூரி ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். நான் கிறிஸ்டியன் பீப்புளும் அதர் ரிலீஜனை சேர்ந்த மாணவர்களும் CMC வெள்ளூருக்கு அப்ளை பண்ணலாம். சீட்டை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், இன்கேஸ் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் சீட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சர்ச்சில் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும். உங்கள் சர்ச்சில் எப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நீட் ரிலேட்டடா, JEE ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இனி வருகிற நாட்டிலே போஸ்ட் பண்ண போறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய ட்ரீம் காலேஜ் என்ன, எல்லாத்துக்குமே ஒரு ஆசை, கனவு கல்லூரி அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ட்ரீம் காலேஜ் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து இந்த காலேஜுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அஃபீஷியலாக லாஸ்ட் இயர் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் CMC வெள்ளூர்னுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் மென்ஷன் பண்ண ஃபீஸை காமிச்சிடுறேன். இந்த காலேஜில் லாஸ்ட் இயர் எவ்வளோ ஃபீஸ் வாங்கினாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 84,330 ரூபா ஃபீஸ் வாங்கினாங்க. இதில் டியூஷன் ஃபீஸுங்கிறது 3,000 ரூபாய் தான். அதர் ஃபீஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 48,345 ரூபா. இந்த ஒன் டைம் காலேஜ் ஃபீ அண்ட் ஒன் டைம் பேமெண்ட் டு யூனிவர்சிட்டி 18,000 ரூபா, 15,000 ரூபா. இந்த 33,000 ரூபா வந்து ஃபர்ஸ்ட் இயரில் மட்டும் தான் பே பண்ண மாதிரி இருக்கும். செகண்ட் இயரில் வந்து இந்த 30,000, 33,000 அப்படிங்கிறது நமக்கு வராது. மிச்சம் பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் டியூஷன் ஃபீஸாக நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஹாஸ்டல் ஒரு வேலை நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் மெஸ் ஃபீஸுங்கிறது அடிஷ்னலாக இருக்கும். அதுவும் மிக குறைவு தான். மற்ற ப்ரைவேட் காலேஜஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியாகத்தான் இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த காலேஜினுடைய எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். லாஸ்ட் இயர் 2025 CMC வெள்ளூர் வந்து February 11th அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷமும் February மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவை முன்கூட்டியே பதிவு செய்கிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுறேன். எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற டெமோ வீடியோவும் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அதனுடைய டீடைல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். இப்போ சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தலாம். டோட்டலாக இந்த காலேஜில் 100 சீட் இருக்குது. 100 MBBS சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 100 சீட்ஸை 2 இதாக பிரிக்கிறாங்க. ஒன்று கவர்மெண்ட் கோட்டா, இன்னொன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா. அந்த கிளாசிஃபிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 50 சீட் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா, 50 சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டாவில் 50 சீட்ஸ் இருக்குது. ஓகே, கவர்மெண்ட் கோட்டாலையும் நமக்கு 50 சீட் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது ரெண்டும் சேர்ந்தால் நமக்கு 100 சீட் வந்துடுது. கவர்மெண்ட் கோட்டாவில் 30% அப்படிங்கிறது வந்து 30% கவர்மெண்ட் கோட்டா. இந்த 30% கவர்மெண்ட் கோட்டாக்கு எல்லா மாணவர்களும் அப்ளை பண்ணலாம். நான் கிறிஸ்டியன்ஸ் இன்க்ளூடிங் எவ்ரி ரிலீஜன் சேர்ந்த மாணவர்களும் அப்ளை பண்ணலாம். இது கவர்மெண்ட் கோட்டா. இப்போ 20% கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டா, இந்த கவர்மெண்ட் கோட்டாலேயே 30 போக மிச்சம் 20 சீட் இருக்குது. இந்த 20 சீட்டை
20% ஸ்டேட் கிறிஸ்டியன் கோட்டா அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த கிறிஸ்டியன் டினாமினேஷன் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் இந்த 20 சீட்டுக்கு நீங்களும் என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். அடுத்ததா மைனாரிட்டி நெட்வொர்க், ஓப்பன் கேட்டகரி, சிஎம்சி வெல்லூர் ஸ்டாஃப் கோட்டா. இதில் வந்து ஒரு 50 சீட் அப்படிங்கிறது வருது. சரிங்களா, 38, 48, 2 50 சீட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கிறிஸ்டியன் மைனாரிட்டி நெட்வொர்க்னா என்ன, வெல்லூர் ஸ்டாஃப் கோட்டானா என்ன, ஓப்பன் கேட்டகரினா என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே காமிச்சிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ கேட்டகரி, ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து மைனாரிட்டி நெட்வொர்க் சீட். இது வந்து 38 சீட்ஸ் இருக்குது, 38 இடங்கள் இருக்குது. இந்த 38 இடங்களுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஒரு அனக்ஷர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. எஸ்பெஷலி இஃப் யூ பிலாங் டு சிஎஸ்ஐ கேட்டகரி, சிஎஸ்ஐ டினாமினேஷன். இந்த 38 சீட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே அனக்ஷர் 1 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த அனக்ஷர் 1ல் அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லா டினாமினேஷனை சேர்ந்த மாணவர்களும் அப்ளை பண்ணலாம். எஸ்பெஷலி இஃப் யூ பிலாங் டு சிஎஸ்ஐ டினாமினேஷன், சிஎஸ்ஐ சர்ச்சை சேர்ந்த மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு டயசஸுக்கும் ஒவ்வொரு சீட் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் சிஎஸ்ஐ டயசஸ் ஒன்று இருக்குது, சென்னையில் மெட்ராஸ் டயசஸ் இருக்குது, திருநெல்வேலி டயசஸ் இருக்குது, நாகர்கோவில் கன்னியாகுமரி சேர்ந்த டயசஸ் இருக்குது, ராம்நாத் டயசஸ் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய டயசஸ் அப்படிங்கிறது ஸ்டேட்டுக்குள்ளே பிரிஞ்சு இருக்கும். இதே மாதிரி மத்திய கேரளாவுக்கு ஒரு டயசஸ் அப்படிங்கிறது இருக்குது. வேறு ஸ்டேட்லேயும் சில நெட்வொர்க்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க சிஎம்சி வெல்லூர். இப்போ சிஎம்சி வெல்லூரோட சேர்ந்துருக்குன்னா, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூரோட சேர்ந்துருக்கக்கூடிய சில மிஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, மிஷன் நெட்வொர்க்ஸ் இருக்குது. இந்த நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையும் இந்த அனக்ஷர் 1ல் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக 62 விஷயங்களை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, 62 சீட்ஸ் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 62 இதை சேர்ந்து இந்த அனக்ஷர் 1 பிடிஎஃப்பை நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். அதில் உங்கள் டயசஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 38 சீட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்ததா, ஒருவேளை இந்த 38 சீட்டில் இல்லைனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் கேட்டகரி 20% கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டா. இது வந்து எனி டினாமினேஷன் கிறிஸ்டியன், நீங்கள் சிஎஸ்ஐ, ஆர்சி, பெண்டகாஸ்டல், டிஎல்சி அல்லது வேறு எந்த டினாமினேஷன், இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், ரோமன் கேத்தலிக், எந்த டினாமினேஷனை சேர்ந்த மாணவர்களாக கிறிஸ்தவர்களாக இருந்தீங்கன்னாலும், தமிழ்நாட்டை சேர்ந்த கிறிஸ்டியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த 20 சீட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்போ ஒருவேளை நீங்கள் சிஎஸ்ஐ டயசஸில் இருக்கேன் சார், நான் இதுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னா, எஸ், நீங்கள் இந்த 38 சீட்ஸுக்கும் அப்ளை பண்ணலாம், இந்த 20 சீட்ஸுக்கும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா, ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன்ஸ் 2 ஆப்ஷன்ஸ் வருது. இந்த இடத்துல இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் காமிக்கிறேன். அடுத்ததாக சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டா. இதில் வந்து சிஎம்சி வெல்லூரில் ஒர்க் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸோட குழந்தைங்க, சிஎம்சி வெல்லூரில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபினுடைய குழந்தைங்க, அவங்களுக்காக 10 சீட்டை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது அந்த இன்ஸ்டிடியூஷன் லெவலில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் 10 சீட்ஸ். ஸோ இது வந்து இட் இஸ் ஓப்பன் டு ஆல் ரிலீஜியன், பட் ஒரு சில அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கு மட்டும்தான், பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான். அடுத்த கேட்டகரி ஓப்பன் சீட் அப்படின்னு இருக்கும், ஓப்பன் ஆல் இண்டியா அப்படின்னு இருக்கும். இது ஆல் இண்டியா கோட்டா கிடையாது. இந்தியாவுக்குள்ளே இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எனி டினாமினேஷன் பீப்புள், எனி ரிலீஜியன் பீப்புள், இட் இஸ் ஓப்பன். அவங்க வந்து ஆல் ரிலீஜியன் அப்படிங்கிற இந்த 2 சீட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த 2 சீட்டுக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுமே தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணி பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ இது 2 சீட் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 30% கவர்மெண்ட் கோட்டா. இந்த 30% கவர்மெண்ட் கோட்டாவும் வந்து இட் இஸ் ஓப்பன் டு ஆல் த கேட்டகரி, ஆல் த ரிலீஜியன் பீப்புள், பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி, அப்புறம் ஓப்பன் கேட்டகரி. இந்த மாதிரி எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்த மாணவர்களும் இந்த 30 சீட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த 30 சீட்டை கம்யூனிட்டி வைஸ், கேட்டகரி வைஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. அப்போது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு சீட்டுங்கிறது இருக்கும், ஒரு சில கம்யூனிட்டியில் சீட்டுங்கிறது இருக்காது. சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது நமக்கு இது எக்ஸாக்ட் நம்பர்ஸ் என்னென்ன, ஒவ்வொரு கம்யூனிட்டியில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வரும். அந்த டைமில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக நமக்கு 100 சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் இந்த சீட் மேட்ரிக்ஸ். இப்போது இந்த சிஎஸ்ஐஎஸ் சேராத மாணவர்கள், ஒருவேளை நீங்கள் ரோமன் கேத்தலிக்கை சேர்ந்த மாணவர்களாகவோ அல்லது வேறு டினாமினேஷனை சேர்ந்த மாணவர்களாகவோ இருக்கீங்க, இந்த அனக்ஷர் 1ல் என்னுடைய லிஸ்ட் இல்லை சார், இந்த லிஸ்ட்டில் என்னுடைய சர்ச் இல்லை அப்படின்னா, நீங்கள் இந்த எனி டினாமினேஷன் கிறிஸ்டியனுக்கு அப்ளை பண்ணலாம், இந்த இதுக்கும் அப்ளை பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், அனக்ஷர் 1ல் கோட் 61 and 62 அப்படின்னு சொல்லி இருக்கும். 61 and 62 அப்படின்னு சொல்லி இருக்கும். இது யாருன்னு கேட்டிங்கன்னா, எஸ்பெஷலி கோட் 62 யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎம்சி வெல்லூரே வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இப்போ சிஎம்சி வெல்லூருக்கு சீட்டு கொடுத்துருப்பாங்க, 2 சீட் அல்லது 1 சீட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அது இன்டர்னல் ரிசர்வேஷனில் இருக்கும். இப்போ இந்த சீட்டை வந்து சிஎம்சியே என்ன பண்ணுவோம்னா ஸ்பான்சர் பண்ணும்.
எல்லாமே நீட் மார்க்கை பேஸ் பண்ணி தான், மெரிட் பேஸில் தான் எல்லா ஸ்பான்சர்ஷிப்பும் இருக்க போகுது. அப்போ சிஎம்சி வெள்ளூர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவங்க வந்து கிறிஸ்டியன்ஸை ஸ்பான்சர் பண்ண முடியும். இப்போ ஒரு சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கோட் 62 நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்களும் அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் நான் காமிச்ச சீட்டு 1 இருக்கு இல்லையா, இந்த 38 சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 20 சீட்ஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். If you belong to CSI or any network that is listed in Annexure 1, நீங்கள் இந்த 38 சீட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், 20 சீட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க வந்து இந்த 20 சீட்டுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் இந்த 38 சீட்டுக்கு அப்ளை பண்ணணும்னா Annexure 4 அப்படின்னு ஒன்று இருக்கும், அதையும் நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை உங்கள் சர்ச்லேருந்து நீங்கள் சைன் வாங்கி, உங்கள் சர்ச் ஃபாதர் அல்லது பிஷப் கிட்ட சைன் வாங்கி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா பாஸ்டர் கிட்ட சைன் வாங்கி நீங்கள் அனுப்பணும் சிஎம்சி வெள்ளூருக்கு. இதெல்லாம் ப்ரௌச்சர் வரும்போது தான், இப்போ எதுவும் வேண்டியதில்லை, எல்லாமே நமக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் 2 தேவை. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இது உங்ககிட்ட இருக்கும். அடுத்து பேப்டிசம் அல்லது கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் கிறிஸ்டியன் கேண்டிடேட்ஸுக்கு, ஓகேங்களா. நீங்கள் உங்கள் சர்ச்சில் பேப்டிசம் இது வரைக்கும் நான் எடுக்கல, எங்கள் ஏஜ் இது இருக்கிறதுனால சர்ச்சில் கொடுக்கல, பேப்டிசம் கொடுக்கல அப்படின்னா சர்ச் மெம்பர்ஷிப் லெட்டர் அண்ட் ஒரு செப்பரேட் லெட்டர் ஃப்ரம் யுவர் சர்ச் பாஸ்டர் ஆர் ஃபாதர் அல்லது பிஷப் கிட்ட இருந்து நீங்கள் வாங்கி அதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். மெம்பர்ஷிப் கார்டு இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்ததான் Annexure 4 ஃபார் கோட் 62. நான் வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லை சார் என்னுடைய சர்ச் அப்படின்னா நீங்கள் Annexure 4 சப்மிட் பண்ணணும். லிஸ்ட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் சர்ச்சை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சர்ச்சில் இருந்து உங்களுக்கு இந்த ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சிஎம்சி வெள்ளூருடைய அட்மிஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. எல்லா சிஎஸ்ஐ சர்ச்சஸ்லையும் இந்த ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுடைய ஃபாதரை கேட்டுக்கோங்க, உங்கள் சர்ச் பாஸ்டரை கேட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும், அப்போ நான் வீடியோவும் போடுறேன். ஸோ மைனாரிட்டி சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து நீங்கள் வந்து வாங்கணும், எஸ்பெஷலி உங்கள் தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து வாங்கணும். இதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்தால் போதும். நான் உங்களுக்கு அந்த டைமில் வீடியோ அப்படிங்கிறது போடுறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் சிஎஸ்ஐயாக இருந்தீங்கன்னா Annexure 4 சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை, உங்கள் சர்ச் இல்லைன்னா நீங்கள் Annexure 4 சப்மிட் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ சிஎம்சி வெள்ளூரில் கட் ஆஃப் மார்க் என்ன இருந்துச்சு, எவ்வளோ மார்க் இருந்தால் சிஎம்சி வெள்ளூரில் எனக்கு சீட்டு கிடைக்கும், ஃபீஸ் ரொம்ப கம்மி தானே, அப்போ மார்க் என்ன மார்க் இருந்தால் நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது தானே. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி மிஸ்பா அகாடமியில் வருகிற மார்ச் 24ஆம் தேதியிலேருந்து நீட் 2026க்குரிய கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறோம். எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், 12th இப்போ தான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா, உங்கள் போர்டு எக்ஸாம் முடிச்ச அடுத்த நாள்லேருந்து மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் 40 நாட்கள் காலையில் 9:30லேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் கிளாஸஸ் அப்படிங்கிறது கொண்டு போக போகிறோம். ஸோ அதில் டெய்லி டெஸ்ட் இருக்குது, சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்குது, போர்ஷன் டெஸ்ட், கிராண்ட் மார்க் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். எல்லா போர்ஷன்ஸையும் இதில் கவர் பண்ண முடியாது. 2 வருஷம் நீங்கள் படிக்கிறத 40 நாளில் முடிக்க முடியுமா? முடியாது. பட் எதெல்லாம் ஹை வெயிட்டேஜோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அட் த சேம் டைம் நீட் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களை இந்த கிராஷ் கோர்ஸில் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த கிராஷ் கோர்ஸில் நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நம்மளுடைய இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர் காந்திபுரமில் லொக்கேட் ஆகிருக்கு. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் டீச்சிங் அப்படிங்கிறது கொண்டு போக போகிறோம். இன்ட்ரெஸ்டட் பர்சன் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. சிஎம்சி வெள்ளூருடைய கட் ஆஃப் மார்க் பார்த்தரலாம். இது வந்து 30% கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். அதில் வந்து ஓப்பன் கேட்டகரி 618. இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல் த ரிலீஜியன், சரிங்களா. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் யாராக வேணா இருக்கலாம். 618க்கு சீட்டு கிடச்சிது ஃபர்ஸ்ட் ரவுண்டில். செகண்ட் ரவுண்டில் 577. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பிசி 577, பிசிஎம் 571, எம்பிசி 539, எஸ்சி 499, எஸ்சிஏ 483. இதே இது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்லாம் தாறுமாறாக ஏறி இருக்கும், சரிங்களா. ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏன்னா போன வருஷம் 2024 நீட் ஸ்கோர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. 2025 நீட் ஸ்கோர் தான் குறைஞ்சிருச்சு, மார்க் குறைஞ்சிருச்சு. அதனால மார்க் இங்கே கம்மியாக இருக்குது. இல்லைனா யூஸ்வலாக இந்த காலேஜில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் என்ன மதிப்பெண்கள் இருக்குமோ அதுக்கு நிகராக தான் இந்த கல்லூரியிலையும் இருக்கும். இதை நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு நீங்கள் தேவையான மார்க் எடுத்தால் தான் சிஎம்சி வெள்ளூருக்குள்ள கவர்மெண்ட் கோட்டாலேயோ அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ நம்மளால் சேர முடியும். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 20% கிறிஸ்டியன் கோட்டா அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இதுவும் வந்து இட் இஸ் ஓப்பன் டு ஆல் கம்யூனிட்டி கிறிஸ்டியன்ஸ், தமிழ்நாடு கிறிஸ்டியன்ஸுக்கு. 546 ஃபர்ஸ்ட் ரவுண்டில் க்ளோஸ் ஆச்சு. செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டில் என்ன சார் ஆச்சு அப்படின்னா பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை. சிஎம்சி வெள்ளூரில் சீட்டு கிடச்சி அது வேண்டாம் அப்படின்னு போகிறாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கும். அந்த மாதிரி ரீசன் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் வெளியே போவாங்க. ஸோ பெரிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கலை. அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மார்க் மட்டும் தான் காமிக்கிறேன். மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்த்தலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா சிஎம்சியில் ஓப்பன் சீட் அப்படின்னு சொன்னேன்ல, ஜென்ரல், அது வந்து ஓப்பன் சீட் 604 மார்க்குக்கு க்ளோஸ் ஆயிருக்கு.
2024 எவ்வளோ சார் இருந்துச்சு அப்படின்னா 700 இருந்துச்சு, 700 ப்ளஸ் இருந்துச்சு. 720க்கு 700 ப்ளஸ் எடுத்தவங்களுக்கு சீட்டு கிடச்சிது. லாஸ்ட் இயர் 604க்கு சீட்டு கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில். ஸ்டாஃப் கோட்டா அந்த 10 சீட்டு சொன்னேன் இல்லைங்களா, அந்த 10 சீட்டுக்கு 489. மைனாரிட்டி நெட்வொர்க் அப்படிங்கிறது 439. இந்த மைனாரிட்டி நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் 439 மார்க் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக சிஎம்சி வெள்ளூரில் சீட்டு கிடச்சிரும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ராங் கால்குலேஷனை எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரியான கொஞ்சம் இதான சிட்டிஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணவருடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாகவே மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குது. ஆனால் சில நெட்வொர்க்ஸ், நான் 62 இது இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த 62ல் ஒரு சில நெட்வொர்க்ஸ் வந்து நார்த் ஈஸ்டில் இருக்குது, நமக்கு வந்து அவுட் சைட் தமிழ்நாடு வேறு வேறு ஸ்டேட்டில் இருக்குது. அங்கெல்லாம் காம்படிஷன் குறைவாக இருக்கும். வேறு மாநிலத்திலேருந்து இங்கே வந்து படிக்கணுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால அங்கே காம்படிஷன் குறைவாக இருக்கும். அந்த மாதிரியான மார்க் தான் 439. நம்ம சென்னையில் இருந்துக்கிட்டு 439 எடுத்தால் சீட்டு கிடைக்கும், கோயம்புத்தூர்லேருந்து 439 எடுத்தால் சீட்டு கிடைக்கும், கன்னியாகுமரியிலேருந்து 439 எடுத்தால் சீட்டு கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா கிடைக்காது, கஷ்டம். மார்க் ரொம்ப அதிகமாக வேணும். நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறேன். கவர்மெண்ட் கோட்டா இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் என்ன மார்க் வேணுமோ அந்த மார்க்குக்கு எய்ம் பண்ணுங்கள், சிஎம்சியில் சீட் கிடச்சிரும். ஏன்னா ஃபீஸ் கம்மி. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சிஎம்சி வெள்ளூரில் 2 வருஷம் பாண்ட் இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யணும் 2 வருஷம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் MBBS கோர்ஸ் 4.5 years + 1 year இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் 2 வருஷம் நீங்கள் அவங்க சொல்கிற இடத்துல வேலை செய்யணும். அது இந்த பாண்ட் இங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பாண்ட் இருக்குங்கிறதுனால நிறைய மாணவர்கள் இதை ஒரு காரணமாக காட்டி சிஎம்சி வெள்ளூர் வேண்டாம்னு நினைப்பாங்க. ஆனால் நிறைய பேர் பாண்ட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் இந்த ஹை மார்க் கேண்டிடேட்ஸ் எல்லாம் சிஎம்சி வெள்ளூரை விரும்பி எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக சேரலாம். இப்போ இருக்கிற டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க. பிகாஸ் சிஎம்சி வெள்ளூரில் இங்கே சேரணும் அப்படின்னா மார்க் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம், உங்களுடைய மதிப்பெண்கள் அப்படிங்கிறது அவசியம். என்னதான் கிறிஸ்டியன் மைனாரிட்டி சீட் இருந்தாலுமே இங்கே எல்லாமே மெரிட் பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ உங்களுடைய நீட் ஸ்கோர், உங்களுடைய ஆல் இண்டியா கோட்டா ரேங்க், தமிழ்நாடு ரேங்க் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய மார்க்கை நல்லா வைக்கணும், நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி நல்லா ப்ரே பண்ணுங்கள். டெஃபினெட்லி காட் வில் ஹெல்ப் யூ டு ஸ்கோர் எ வெரி குட் ஸ்கோர். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் செப்பரேட்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் அப்படிங்கிறது போடுறேன். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் நல்ல இடங்கள் கிடைக்கணும். எஸ்பெஷலி நீங்கள் சிஎம்சி வெள்ளூரில் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய ப்ரேயர்ஸும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ ஸோ மச்.